சேகரித்து அது தொழில்நுட்பங்கள்லாம் அந்த டைமில் இதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பேச ஆளுநர் நம்ம ஐயாவுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தார். 93 98 வரைக்கும் ஜவாத மலைகள் இங்கேருந்து என்னுடைய மனைவி ஊர் இங்கே தான் வேலூர் தான். பட் இங்கேருந்து அமிர்தியிலிருந்து நான் சிங்காரப்பேட்டை வரைக்கும் இருக்கிற நிறைய மானாவாரி நிலங்களில் என்னோடது ஆராய்ச்சி கட்டுரைக்காக கிட்டத்தட்ட ஒரு 150 இது கிராமத்தில் போய் மரபு வழி விதைகள் சேகரித்து கொண்டு வந்துருக்கேன். இதெல்லாம் ரொம்ப பையில வச்சுருக்கேன். குழந்தைகள் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது மற்றவங்களுக்கும் இது கண்டிப்பாக காட்டு கொண்டு வந்துருக்கோம். அந்த இன்னைக்கு நீங்கள் மானாவாரி விதைகளை பற்றி அதிகமாக நவீன அருமையான கலெக்ஷன் ஃப்ரூட்ஸும் வேர்களிலும் காய்கறிகளும் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி மானாவாரி விதைகள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா அது இன்னும் கடினம் நிறைய அதுக்கப்புறம் வந்தனா சிவான் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க வந்து அதெல்லாம் நிறைய இன்டர்நேஷனல் ஒர்க். அவங்க 98 வளையாமட்டு கிராமத்துக்கு வந்து எங்கள் ஊரில் கொஞ்சம் கேம்பெயின் பண்ணாங்க. நிறைய ஃபார்மர்ஸோட பேசுகிறாங்க. 2 நாள் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க. அதற்கு பிறகு 98 99 வரைக்கும் தமிழகத்தில் ஒரு விதை யாத்திரை செய்யணும். இந்த விதை யாத்திரையில் எங்கள் தந்தையார் வெங்கடாச்சலம் அவர்களும் நம்மாழ்வார் அவர்களும் லீட் பண்ணி தான் 30 நாள் விதை யாத்திரை சென்னைக்கு கன்னியாகுமரி. அந்த 30 நாளும் நாங்கள் அந்த காரில் ஒரு வேனில் நாங்கள் பயணித்தோம். அவரோட நெருங்கி நம்மாழ்வாரோட இந்த செடிகள்லாம் இந்த நம்பர் கிடைக்கும். நெருங்கி பழகி இந்த 35 நாள் விதை யாத்திரை எந்த மாதிரியான செடிகள்லாம் கிடைக்கும்? இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து கிழக்கு கடற்கரை காப்பு காடு. அதாவது இது வந்து இந்தியாவில் வந்து யாருமே ஃபோக்கஸ் பண்ணாத பகுதிகள். இதுதான் இந்தியாவிலே பழம்பெரும் மவுண்டைன் இருக்கிற பகுதி. ஈஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லுவாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை அந்த பகுதிகளில் மிக மிக அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுச்சு. ஸோ அங்கே இருக்கிற காட்டு மரங்கள் வந்து அங்கே இருக்கிற காட்டு மரங்களும் டிராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, TDEF. அது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் கிழக்கு கடற்கரை சாலைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு காடு இருக்கு. அந்த காடெல்லாம் அழிஞ்சு போய் 0.01% அளவுக்கு மரங்கள் அழிக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ கிரிட்டிக்கல் அண்ட் என்டேஞ்சர் கேட்டகரியில் இருக்கு. மறுபடியும் அந்த மரங்களை வந்து மீட்டெடுக்கணும்னு இந்த ஃபோக்கஸில் அங்கே இருக்கிற செடி கொடி மரங்கள் எல்லாத்தையுமே நம்ம மீட்டெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோடைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 365 நாளும் பசுமையாக இருக்கக்கூடிய 65% மரங்கள் வந்து இங்கே இருக்கு. எப்பயுமே எல்லாம் ஃபால்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி யூனிக்கான கேரக்டர். அதே மாதிரி மழை அதிகமாக கொடுக்குற அந்த மரங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி தண்ணி இல்லாத வளரக்கூடிய மரங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம பூமி வந்து வெப்பமண்டல பகுதி. இங்க வந்து நம்மளுடைய பாரம்பரிய மரங்கள் எல்லாமே தண்ணி இல்லாம தான் சர்வைவல் ஆகிட்டு இருந்தோம். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட யூனிக்கான ஸ்பீஷிஸ் எல்லாம் பிரிட்டிஷ் பீரியட்ல நிறைய அழிக்கப்பட்டுச்சு. அப்புறம் மக்கள் தொகை பெருக்கத்தினால நிறைய அழிக்கப்பட்டுச்சு. அதுல உள்ள மெடிசினல் வேல்யூக்காக நிறைய அழிக்கப்பட்டுச்சு. டிம்பரால நிறைய அழிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி அழிச்சு இப்போ 0.01% அளவுக்கு தான் இருக்கு. மறுபடியும் நம்ம மீட்டெடுக்கிற ஒரு முயற்சியில் இருக்கு. இதெல்லாம் இப்போ இந்த உயிர் மூச்சு காட்டு மரம் பண்ண இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டியல் அனுப்புவாங்க. உங்களுக்கு எந்தெந்த மரங்கள் வந்து தேவை. இப்போ ஃபுல்லா வந்து கவர் பண்ண முடியல. இந்த லிஸ்ட் வந்து கிடைக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா லிஸ்ட் கிடைக்குமா? இதுக்கு வாட்ஸ்அப் இல்ல கால் பண்ணலாம். அதுல இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு பாருங்க. நீங்க அதை ஜூம் பண்ணீங்கன்னா இன்ஸ்டா பேஜ் லிங்க் ஆகும். ஓகே. இங்க இருக்கிற எல்லா வெரைட்டியுமே அதுல பதிவு பண்ணிருக்கோம். ஒரு வீடியோ பதிவு பண்ணிருக்கீங்களா? வெப்பத்தை தாங்கி வரக்கூடிய மரங்கள் அதுக்கப்புறம் வேற செடி நம்ம ரோட் வேஸ்டா நம்ம பேர் தெரியாத மரங்கள்லாம் நீங்க அந்த எதுக்காக அந்த இடத்துல சூஸ் பண்ணி மரம் காலியாக கொடுக்குறாங்க நட்டுருக்காங்க பஞ்சாயத்துல. இது கொஞ்சம் சில இதெல்லாம் போட்டு கண்டிப்பா ஆனா இது எல்லாமே சயின்ஸ் பேஸ்டா இருக்கும்போது நம்ம அப்போ இது 2 இணைய அது
முயற்சி பண்ணுங்க. அப்போ இது எதுக்காக சொல்லணும்னா யூடியூப் வச்சு என்னை பற்றி கூறுவது காரணமில்லை. ஆனால் பழைய விதைகள் இல்லாமல், மரபு வழி விதைகள் இல்லாமல் நவீன விதைகளை உருவாக்க மூலிகை நிறைய இருக்கு. அப்போ the science of genetics என்ன பேசுறாங்க, இந்த காடுகள்ல அழிஞ்சு போயிருக்கும்ல, அழிவின் விளிம்புல எலும்பூட்டிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐட்டங்கள். ஆனா இன்று நாம் பார்க்கும் நீங்க கேட்கறதுல அந்த லைன் அந்த லைன் எலும்பட்டி என்று ரொம்ப clear-ஆ பதில் சொன்னாங்க. இந்த விதைகள் வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது போது நாம் இன்று மரபு வழி பாரம்பரிய விதைகள் என்று கூறுவது எதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆனா கொஞ்சம் தான் ரிசர்ச் அக்ரிகல்ச்சர் முதல் காலேஜ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து 865 சைதாப்பேட்டையில் உருவாக்கி 1865. அப்போ அதுல இருந்து காலேஜ் நிறைய